சரி, இப்போ மணியை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி உழைக்கலாம்? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள், இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கள், எப்படி உழைக்கலாம்? உழைக்கிறது அப்படின்னு சொன்னால் உண்டு பிஸ்னஸ் இல்லாட்டி ஜாப். ஸோ that's ரெண்டு a two மெத்தட் way. இருக்குது. ஸோ 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஜாப்னு எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு அதுலேயும் வந்து ஸ்கில் பேஸ்லேயும் ஜாப்புக்கு போவாங்க, சிலவங்க நான் ஸ்கில் பேஸஸில் செய்வாங்க. இப்போ ஸ்கில் பேஸ் நான் ஸ்கில் பேஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ பேசிக்காக ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த பர்சன் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நீடட் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம், இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த டிசைனை அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இந்த லோகோ க்ரியேஷனை அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இந்த ஏஜென்சி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்கில்லை அவங்கள்ட்ட கொடுப்போம். இதுவே நான் ஸ்கில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, இல்லை லேபர் பேஸ்ட் ஜாப் எடுத்துக்கிட்டோன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விக்கியில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஊபர் ஈட்டில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு. ஸோ இந்த டிரைவர் வந்தால் தான் நான் இந்த பொருளை வாங்குவேன், இல்லை இந்த டிரைவர் கூட தான் நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல அது லேபர், அதுக்கு ஸ்கில்ஸும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓவர் பீரியட் நீங்கள் எத்தனை தான் கோடி கணக்கில் உழைச்சாலும் சரி அது யூஸ்லெஸ் தான். ஏன்னா உங்களோட ஜொப்பை எப்போ வேணாலும் யார் வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணணும்.